கண்டிங் சேனல் பீப்புள் நிக்கோலாய் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி இவங்க 2 பேருக்கும் திருமண விழா அப்படின்றது ராஜமௌலி சார் நம்மளோட சங்கர் சார் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் எடுத்தால் எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்கும் அந்த லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு கல்யாணமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து ரசித்த ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க எல்லாருமே நேரில் வந்து பேச மாட்டாங்களா, லைவ் வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி தவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நிக்கோலாய் இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து லைவ் வந்திருக்கும் போது ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க. அதுக்கு வெக்கமும் பட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத சொல்கிறவாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து ஒரு லைவ் மாதிரி வந்திருக்காங்க. அந்த லைவில் வந்து என்ன வந்து ஃபேன்ஸ் எல்லாமே என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் 2 பேருமே வந்து எங்களோட கண்ணை வந்து ரொம்பவே வந்து பறிச்சிட்டிங்க, அந்தளவுக்கு ரொம்ப வந்து அட்ராக்ஷனாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் தயவு செய்து வந்து உங்களோட குட் நியூஸை ரொம்ப சீக்கிரமாக சொல்லுங்கள். ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு குட் நியூஸை சொல்லுங்கள். மற்ற செலிப்ரிட்டிஸ் மாதிரி கரியரை வந்து நீங்கள் வந்து ஒரு இதுவாக வச்சு நீங்கள் வந்து இல்லை நான் வந்து பண்ணல, நாங்கள் வந்து அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் பேபி பெற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே நல்ல செய்தின்னு சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. எப்போ வந்து பேபி பற்றி அனௌன்ஸ்மெண்ட் தர போகிறீங்க, தயவு செய்து எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மற்ற செலிபிரிட்டிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் இப்போவே வந்து பேபிக்கு பெற்றுக்க போகிறதில்ல, நான் கொஞ்சம் கரியரில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் பேபி பெற்றுப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. தயவு செய்து எதுவாக இருந்தாலுமே வந்து முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னே நிக்கோலாய் இல்லாமல் வரலட்சுமி 2 பேரும் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மற்ற பேர் மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை தள்ளி போட போகிறது கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ வித்தின் 1 இயர்லேயே வந்து நாங்கள் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து ரொம்பவே வந்து எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகி ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்போ அடுத்தது சர்ப்ரைஸ் சொல்கிற வகையில் சீக்கிரமாக வந்து பேபி பெற்றுக்க போகிறோம் அப்படின்ற சர்ப்ரைஸுமே சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.